எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். அது ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் அப்படின்னா சொர்ணக்கேரளம் இன்றைக்கி 20/6/2025 நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக கணிப்பு சரியான முறையில் கிடச்சி இருந்தும் எனக்கு பல வேலைகள் இருந்ததால் நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன். இருந்தாலும் 84ல் நேற்று வின்னிங் வாங்கின எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ முதல் அன்சோல்டு ஆகாமல் 8814 வந்திருந்தாலும் நம்ம கொடுத்தது 8894. அன்சோல்டு ஆகி 5814 வந்தது. ஸோ நம்ம கொடுத்தது 8894. ஸோ ஒரே ஒரு நம்பரில் தான் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேட்டர்ன்லேயும் 84 நம்ம மென்ஷன் பண்ணி போட்டதால் 84 உங்களுக்கு ஹிட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய தரப்புலேருந்து நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, 2 பேட்டர்ன் இருக்குல்ல. இப்போ சமீபத்தில் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில பேர் ஓல்டு பேட்டர்ன் மார்க் பண்ணி க்ளூ நம்பர் பேட்டர்ன் போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொல்கிறது கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ மெசேஜ் வந்தாலும் தாங்கும் கமெண்ட் செக்ஷன். ஆனால் என்னோடய ஃபோன் தாங்காது. அது என்ன தான் ஒரு ரீசனால் மெசேஜ் போடுறீங்கன்னு தெரியல. ஒரு மெசேஜ் ஹாயின்னு வருது, மறுபடியும் நான் ரிப்ளை ஹாயின்னு கொடுக்குறேன், அதோட அந்த மெசேஜ் வரவே இல்லை. ஒரு மெசேஜ் குட் மார்னிங் ப்ரோ, சேட் இருந்தால் சென்ட் பண்ண. ஸோ சேட்டெல்லாம் இப்போவே என் கையிலே இல்லை. ஏன்னா நான் கூகுளில் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ கூகுளில் அந்த வெப்சைட்டும் வரதில்லை, அதனால் சேட்டும் இல்லை. ஒரு சிலர் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அனுப்புகிறீங்க. அந்த மாதிரி எவ்வளோ மெசேஜ் 150 மெசேஜ் கிட்ட ஒரு ஃபோனில் வந்தால் என்ன ஆகும்? அது யூஸே இல்லாத ஒரு மெசேஜ். சில பேர் நம்பர் கேட்டு மெசேஜ் வரும். ஸோ நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். நம்பர் கேட்டு நீங்கள் 1000 மெசேஜ் போட்டாலும் குரூப்லேயோ சரி, இல்லை இந்த மாதிரி யூடியூப் வீடியோவில் என்ன நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் தான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை தாண்டி அடிஷ்னலாக 2:45க்கோ 2:35க்கோ அந்த மிஷின் நம்பரை பார்த்துட்டு அந்த மிஷின் நம்பரை வச்சு ஒரு கணிப்பு எடுக்கலாம். அது 90% ஃபெயிலியர் தான் ஆகும். அதாவது நான் என்னடா அவன் நெகட்டிவாக சொல்கிறான், இருக்கிற உண்மையை எடுத்து சொல்கிறேன். மிஷின் நம்பரை வச்சே ஒரு கணிப்பு எடுத்துட முடியும் அப்படின்னா தினம் வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சேட்டு கணிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மிஷின் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்ன, அதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. மிஷின் நம்பர் நம்ம ஒரு க்ளூ நம்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே கிடையாது. நேற்று காருண்யா ப்ளஸோட கடைசி மிஷினில் அமுத்தி நிறுத்தப்பட்ட கடைசி எண்கள். இதில் சில பேர்லாம் ஒரே ஒரு ரிசல்ட் தான் வருது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அது நம்மளோட அறியாமை. நம்மளுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்பர். அதை தாண்டி 87 முறை 88 முறை மிஷின் இயக்கப்படும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ். இப்போ எல்லாமே 1 கோடி ரூபாய் மாற்றினதால் 3வது 4வது ப்ரைஸ் வரைக்கும் நல்ல தொகைகள் கேரளா அரசு கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? அதை தாண்டி 5000 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது, 2000 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது, 1000 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது, 500 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது, ஆறுதல் தொகையாக 100 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 88 முறை சுழன்று அதுக்கப்புறம் தான் மறுநாள், அதாவது காருண்யா ப்ளஸ்ஸு குழுக்கள் வியாழக்கிழமை முடியுது அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு வரக்கூடிய சொர்ணக்கேரளத்துக்கு அந்த காருண்யா கம்பெனி லாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி நிறுத்திருப்பாங்க பார்த்தியா, அப்போ டிஸ்பிளேல வரக்கூடிய நம்பர் தான் அடுத்த நாள் மிஷின் நம்பர். நெக்ஸ்ட்டு கம்பெனி உள்ளே என்ட்ரி ஆகும்போது, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். 3:8 3:7க்கு குழுக்கள் அப்படின்னா 3:7க்கு தான் உள்ளே போவாங்களா? இல்லை, 2 மணிக்கெலாம் அவங்க உள்ளே போயிடுவாங்க ப்ரிப்பேராக. அதாவது அந்த கம்பெனி சொர்ணக்கேரளம் கம்பெனி. ஸோ அந்த போர்டிங் ஜென்ரல்ஸு, அந்த கேரளா லாட்ரியோட அந்த அட்மின்ஸு, அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் நிர்வாகிகள்லாம் 2 மணிக்கே போயிடுவாங்க. அப்போது மிஷினை ஓப்பன் பண்ணும்போது மிஷினை ஓப்பன் பண்ணால் 6 டிஜிட்ஸில் என்ன ஸ்லாட்ஸ் இருக்கோ, நேற்று லாஸ்ட் என்ன ஸ்லாட்ஸ் இருக்கோ அதை உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கோ இணையதளம் சோஷியல் மீடியா வழியாக அந்த நம்பரை வெளியே எடுத்து கொடுக்கும்போது அந்த நம்பர் தான் உங்களுக்கு மிஷின் நம்பராக ஜென்ரேட் ஆகுது. மிஷின் நம்பராக அதை நினச்சிக்கிறீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கணிப்பு எடுத்துடலாம் அப்படின்னா ஓரளவுக்கு அது மேட்சிங் தான். ஏன்னா ஓரளவுக்கு தான், அதான் 10%. ஏன்னா அதுதான் மிஷினில் லாஸ்ட்டாக நின்று இருக்க நம்பர். நம்ம என்ன பேட்டர்ன் எடுக்கிறோம், ரிசல்ட்டுலேருந்து அடுத்த நாள் நம்ம என்ன கணிப்போ அதை எடுக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா
மிஷின் நம்பர் வந்து முதலே கிடச்சிதுன்னா மிஷின் நம்பரை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். மிஷின் நம்பரில் தான் க்ளூ நம்பர் எடுக்கணும். லாஸ்ட்டு நம்பர் அதுதான். அப்போது அந்த லாஸ்ட் நம்பர் நின்று போன நம்பரை மாற்றணுன்றதுக்காக தான் 2 ட்ரையல் வந்து கேரளா அரசு நடத்துகிறாங்க. 2 ட்ரையல் நம்பர் நடத்துகிறாங்க. அதாவது நல்லா டிவிலேயோ சரி இல்லை யூடியூப்லேயும் சரி அதை லைவாக பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ ஜெய்ஹிந்த் சேனலில் வந்து வருது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஜெய்ஹிந்த் சேனலில் வந்து இந்த கேரளாவில் ஃபஸ்ட்டு கைராலி டிவியில் வந்து இப்போ கைராலி டிவியில் வரல. இப்போ ஜெய்ஹிந்த் இப்போ இந்த விளக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம சில விஷயத்தில் வந்து லேக் ஆகியிருக்கும். லேக்னால் நம்ம வந்து இதுதான் இப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம மனதளவில் வந்து இதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போது அந்த லாஸ்ட்டு மிஷின் நம்பரை வச்சாலும் அந்த மிஷின் நம்பரை வச்சு நம்ம ஒரு கணிப்பு எடுத்துட முடியாது. ஏன்னா அதை வந்து மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட எண்கள் வந்து முதல் வந்து அந்த லேடி வந்து சொல்லுவாங்க எவ்வளவு டிக்கெட் வந்து விற்பனை ஆகியிருக்கு, எவ்வளவு டிக்கெட் விற்பனை ஆகலை, மொத்தம் பிரிண்ட் செய்யப்பட்ட டிக்கெட் எவ்வளவு, ஃபஸ்ட்டு மொத்தம் பிரிண்ட் செய்யப்பட்ட டிக்கெட் எவ்வளவு, அதில் எந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து விற்றுருக்கு, என்ன சீரியல் வரைக்கும் விற்றுருக்கு, எவ்வளோ டிக்கெட் மிச்சமாக விற்காமல் இருக்குது அப்படின்றது தான் வந்து முதலே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது மலையாளம் தெரியாத நபர்களுக்கு அது புரியாது. ஓகேங்களா? அதனால் அப்போ பிரிண்ட் செய்யப்படாத நம்பர்கள் ஏதாவது ஒன்று மிஷினில் வந்தாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ண பிறகு அமுத்தி மிஷினில் பிரிண்ட் ஆகாத நம்பர், விற்பனை ஆகாத நம்பர் ஏதாவது வந்தால் அன்சோல்டுன்னு அறிவிச்சிருவாங்க. இது விற்கலை, இந்த நம்பர் கிடையாது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 996814 அப்படின்றது ஒரு நம்பர் வந்து அன்சோல்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷின் சுழன்று தான் 7165814 ரிசல்ட்டாக வந்தது. ஓகேங்களா? எக்ஸாக்டாக அதுவாக தான் இருக்குமான்னு தெரில. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்கும். வந்த நம்பர் அன்சோல்டும் 84, அதாவது 814, ரிசல்ட்டும் 810. எப்படி அது மிஷின் அது. அதாவது சொன்னால் யாராலையுமே இன்றைக்கி வரக்கூடிய கணிப்பை இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. அதுன்றதுக்காக உதாரணம் நேற்று வந்த ரிசல்ட்டு அன்சோல்டு ஆனது 8814, ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 5814 அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ மிஷினை கணக்கு போட்டவிற்கும் மிஷினோட நம்பரை யாராலையும் இதுதான் உறுதியான எண்கள், இதுதான் இறுதியான எண்கள் சொல்லிட்டு யாராலையும் சொல்லி ஏமாத்திட முடியாது. அதை நீங்கள் மெயினில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் நம்ம கதைக்கு வரலாம். என்னடா இவன் ஒரு நாள் வீடியோ போடுறான், 2 நாள் வீடியோ போடலை அப்படின்னா, ஸோ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் எனக்கான பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கான பிரச்சனைகள் இன்னும் தீரலை. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் குருவி கூடு கட்டுற மாதிரி, காக்காய் கூடு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கெங்கேயோ கிடைக்கிற வேலைகள், அதாவது வேலை பார்க்குறது போதாத மறுபடியும் ஏதோ ஒரு வேலைகளில் சின்ன வேலைகள்லாம் நான் இழுத்து போட்டு செஞ்சு பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமான்றது எதிர்பார்க்குறேன். ஸோ என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியாது. ஆனால் போடுற அன்றைக்கி ஏதோ ஒரு ஹிட்டு உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? அது மட்டும் உங்களுக்கு எல்லாம் உறுதியாக தெரியும். இப்போ நம்ம வீடியோ போடாமல் இருந்து போட்டோம் 80 முந்தா நாள் வந்து வின்னிங் எடுத்து கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லை, அதை தாண்டி ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், உங்களுக்கும் ஆதாயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் இது வரைக்கும் ஆரம்பித்த குரூப்பு வந்து இயக்கலை, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அதில் பேமெண்ட் யாரும் சரியாக தரல, அந்த மாதிரி நிறைய ரீசனால் நான் குரூப்பை வந்து எதுவும் ரன் பண்ணல. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குரூப்பை வந்து இப்போ ஆக்டிவேட்டில் இல்லை. மறுபடியும் குரூப் இயக்கணும், ஒருவேளை உங்கள் தரப்பில் இருந்து உதவியும் பண்ணணும், அதுக்கான ஆதாயம் நீங்கள் தேடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8939159809 இது வந்து என்னோடய ஃபோன்பே நம்பர். இதுக்கு வந்து 500 ரூபா வந்து இப்போதைக்கு 500 ரூபான்றது என்னோடய தேவைக்கு, என்னோடய பிரச்சனைகளுக்கு தேவையான ஒரு தொகை. ஒரு நபர் மூலமும் கலெக்ட் பண்ணால் ஒரு 10 பேர் 20 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வச்சு நான் என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு சுலபமாக ரெகுலராக வீடியோ போடுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி விருப்பம் இருந்தால், ஒரு வேளை வீடியோ போடாத அன்றைக்கும் உங்களுக்கு கணிப்பு க்ளூ நம்பர் இப்போ 14 பார்த்திங்கன்னா நேற்று வந்தது. ஒரு மாதத்தில் நான் சொல்லக்கூடிய எண்கள் கட்டாயமாக வந்தே தீரும் அப்படின்ற நம்பரில் தான் இப்போ நம்பர் வந்தது. 4004
1441 பெண்டிங்கில் இருக்கிறது 7440. ஸோ இது போலலாம் சின்ன சின்ன க்ளூஸ்லாம் வந்து குரூப் மூலமாக நான் கொடுப்பேன். அதை வந்து வீடியோ மூலம்லாம் தினமும் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண முடியாதுன்றதால நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் நீங்கள் இணையலாம். ஓகேங்களா, இது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் வந்து ஏதோ ஒருத்தர் கேட்குறான், நம்ம ஹெல்ப் பண்ணிடுறோம் அப்படின்றது நினைக்கல. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த 500 ரூபாவை நான் சொன்ன அந்த ஃபோன்பே நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அப்போ மெசேஜ் போடுங்க. தேவையில்லாமல் ஒரு 100 மெசேஜோ 200 மெசேஜோ வர்றதுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம், கமெண்ட் செக்ஷனில் நம்ம வந்து பழைய சேட்டை வச்சு மேலேருந்து கீழே மார்க் பண்ணி போடுறது இப்போது தற்காலிக ட்ரெண்டிங்காக அது இப்போ அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இப்போது டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து 4 டிஜிட் வின்னிங் போச்சு. அன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிடுச்சு. கம்யூனிட்டி போஸ்ட்டு வரல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குமான்றதை செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபே பண்ணியிருந்தாலும் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கொடுத்துருக்குமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து தவறுகளை பண்ணிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். முழுக்க இந்த குரூப் சார்ஜ் சொன்னது என்னோடய பர்சனல் தேவைக்காக. அதை ஃபஸ்ட்டு மெயினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு இணையணுன்ற விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லை உதவி பண்ணணுன்ற விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் வந்து இணைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023 நேற்று வந்த 5814. ஓகேங்களா, அப்போது இந்த 5814 நம்ம ஒரு மிடில் கிடச்சிருக்கு. ஒரு மே மாதம் 2016 நம்மளுக்கு ஒரு மிடில் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னே தெரிலல்ல. அதனால் 4 கார்னர் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஓகேங்களா, 4 கார்னர் 2 பேட்டர்ன் எடுக்கலாம். 2 பேட்டர்ன் எடுத்தனா நம்மளுக்கு கரெக்டாக வரும். 2 இந்த பக்கம் 2, அதே மாதிரி இந்த கார்னர் எடுத்தோம். இப்போ இந்த கார்னர் எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த கார்னர் எடுத்தோம், இந்த கார்னர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ மிடில் இருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம். மொத்தம் 6 நம்பர் வந்துடும். அங்கே எப்படி அந்த ஒரு செட்டிங் பேட்டர்னில் ஏற்றணும் அதே மாதிரி தான் நான் வந்து இங்கே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா கார்னர் 2 பேட்டர்ன். ஓகேங்களா, 33 இதில் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். 47 6 6 99 88 44 76 27 76 அப்புறம் 41 61. அப்போ இங்கேயே சுற்றி பார்த்தா 6 இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா, 6 இருக்குது. நேற்றும் 6 கொடுத்தோம், அது 1 போயிடுச்சு. ஸோ 6 இருக்குது. ஸோ இதை வந்து டபுள் போர்டு பவரில் 76 47 பெண்டிங்கு. 47 நான் கொடுக்குறேன் இனிமேல் கண்டினியூஸாக. 47 அப்புறம் இந்த 476 பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். 476 ஏன்னா 2 பேட்டர்ன்லேயும் வந்து 476 வருது. டி போர்டுக்கு வந்து இணைச்சிக்க வேண்டிய எண்கள் 6 6 4 7 6. அப்போ 8 வந்த இடத்துல 6 6 1 வந்த இடத்துல 7, மறுபடியும் வந்து 4 வந்த இடத்துல 4 ரிப்பீட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி 6 6 4 7 இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிரதானமாக. ஓகேங்களா, அடுத்த அடிஷ்னலாக இருக்கிறது மெயின் வந்து 76 தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். அடுத்து 76 47 74 அடுத்தது 98. ஓகேங்களா, 98. ஓகேங்களா, இதுதான் வந்து இங்கே வந்து மெயினான எண்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 46. ஓகேங்களா, 4 நம்பரு 1 அடிஷ்னலாக வந்திருக்கும். ஓகேங்களா, அதாவது இதை வந்து நான் திருப்பி போட்டிருப்பேன். சரியா, 47 74 கொடுத்துருப்பேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த 476
வரா மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. டீ போர்டை செட் பண்ணுங்கள். டீ போர்டை செட் பண்ணி பக்காவாக வந்து எழுதுங்க, யூஸ் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் சிந்திச்சு பாருங்கள். உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கும் ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இணையலாம், தவறு கிடையாது. யாரையும் வற்புறுத்தலை. அதேமாதிரி வந்துட்டால் கன்ஃபார்மாக வின்னிங் கிடைக்கும்ன்றதும் நான் உறுதியாக சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு கணிப்பு எடுத்து கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.